நான் ஸ்ரீராம் தங்கச்சி பேசுறேண்ணா. கையெழுத்து வாங்குனீங்கண்ணே. காசு வாங்கி குடுத்துட்டீங்களா? ஸ்ரீராம் தங்கச்சின்னா இங்க இங்க வந்தீங்களா அவங்களா? ஆமா. ஸ்ரீபிரியா. இல்லம்மா இங்க நீயும் உங்க வீட்டுக்காரர் வந்தீங்களா அவங்களா? அவங்கதான் அவங்கதான். இல்லம்மா இங்க கோயில் இல்லண்ணா, நான் வந்து ஸ்ரீராம் தங்கச்சி லாஸ்ட் பொண்ணு. அப்ப நீங்க வந்தேன்னு சொல்ற நீ? எங்க அக்கா தான் வந்தாங்க. நீ வந்து அதுக்குள்ளயா நீ வந்தேன்னு சொல்ற? ஏமா அப்ப நீங்க நான் தான் ஸ்ரீராம் தங்கச்சின்றேன். அப்புறம் நீங்களே அவங்க இங்க வந்தியான்னு கேட்டா நீங்க என்ன கேக்குறது, நான் ஊருக்கு வந்துட்டு போய் பாத்துருப்பீங்க. அந்த நீலங்கரைக்கு வந்தேன் நான் கல்யாணத்துக்கு, அதனால கேக்குறீங்கன்னு சொன்னேன். கையெழுத்து அவங்க தம்பி வாங்கினாங்க, அண்ணன் தம்பி பிரச்சனை, அது ஊருக்காரங்க முடிச்சாங்க, அது பணத்தை அவங்க கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்கம்மா. நீங்க கையெழுத்து வாங்கி 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆனா அவனே கேட்கல, இப்ப நீ ஏமா கேக்குறாரு? அது எங்க அண்ணன் தானங்க. நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க நீங்க? சொத்துல அக்கா தங்கச்சிங்க பங்கு கேட்க கூடாது, அவன் பிரச்சனை நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொன்னீங்க. கையெழுத்து இத கேளுமா. அண்ணன் தம்பி பிரச்சனை, ஒரு ஊர்ல பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுறதுக்குலாம் இந்த வகையில யாருக்குமே எந்த இதுவுமே கிடையாது. எங்க கிட்ட எதையும் கேட்காதீங்க. அப்ப நீங்க எதுக்கு கையெழுத்து வாங்குனீங்களா? எதுக்கு வாங்குனீங்க? நீ கையெழுத்து போட்டா? எங்க அண்ணன் எங்க அப்பா வீட்டு சொத்து. நீங்க கையெழுத்து வாங்கி இன்னும் பணமே எதுவுமே செட்டில்மெண்ட் பண்ணல. அப்ப ஊர்க்காரங்க எல்லாம் கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட குடுத்துட்டீங்கன்னா அப்ப யார் போர்ஜரி பண்றீங்களா? நாங்க போர்ஜரி பண்றது, நாங்க போர்ஜரி பண்ற ஊர் மேல கேஸ் கொடு நீ. ஏன்னா இப்ப அண்ணன் பொண்ணு மேலே நீ இதுவும் பண்ண ஆளு தானே நீ? ஆமா பண்ணந்தான். பண்ணலன்னு சொல்லுங்க. அண்ணன் பொண்ணு எவன் தானா? என்ன தப்பா பேசணும் தான். தப்பு கிடையாது. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं ஊர் பஞ்சாயத்தார் இப்படி தான் பேசிட்டு கேட்டால் ஃபேமிலி மேட்ரை கொண்டு வந்து விட்றாங்க. இப்போ அந்த பணத்தையும் கொடுக்கல, அந்த குழந்தைக்கு நஷ்டஈடும் கொடுக்கல, எதையுமே தரல. அந்த குழந்தை அவனுக்கு பிறந்த ஸ்ரீராம் பிறந்த குழந்தைக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீதர், அனிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனுடைய வீட்டை, அந்த வீடியோ கூட நான் போடுவேன் வீடியோ. அந்த வீடு சொத்துல பங்கு இத்தனை பேர்த்துக்கு இருக்குது. இருந்தும் இந்த ஊருக்காரங்க 2 பேர்த்துக்கு பிரித்து கொடுங்கன்னா பிரித்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எந்த நியாயம்? இது வந்து தப்பு, பெரிய தப்பு பண்ணுறாங்க ஊருக்காரங்க. கேட்டால் நாங்கள் குப்பத்தில் அந்த மாதிரி தான் பண்ணுவோன்ற மாதிரி சட்டமாக பேசுகிறாங்க. ஜட்ஜி தீர்ப்புலாம் பொய்யின்றாங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ பொய்யின்றாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அவளா பொம்பளையா அப்படி இப்படின்னு ஜட்ஜெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் ரூடாக என்கிட்ட பேசுகிறாரு. அவங்க கூட பிறந்த தங்கச்சி தான் இந்த சொத்துல பங்கு உள்ளவ தான். அண்ணன் தம்பி 2 பேரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்லியும் அவங்க மீண்டும் பணமும் கொடுக்காம ஸ்ரீதர் இடித்து வீடை வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இது ஊருக்காரங்கள்லாம் சப்போர்ட்னால ஸ்ரீதர் உரிமையோடு செய்கிறார். ஸ்ரீதர் வந்து ஈபியில் நீலாங்கரை ஈபியில் வேலை பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஜாபுனால ஸ்ரீதர் லஞ்சம் கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணின்னுக்கிறாங்க. கேட்க போனால் உங்களால் ஊரில் மேலே கேஸ் போட்டுமா, அங்கே கேஸ் போட்டுமான்னு சட்டமாக பேசுகிறாங்க. ஊர்க்காரங்க எதுக்கு இந்த விஷயத்தில், ஃபேமிலி விஷயத்தில், சொத்து விஷயத்தில் இவங்க தலையிடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஊருங்கிறது வந்து பஞ்சாயத்துனா தீர்ப்புலாம் கரெக்டாக சொல்லணும். அதை மீறி தப்பாக தீர்ப்பு சொன்னால் யாராக இருந்தாலும் பேச தான் செய்வாங்க. இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஃபேமிலி மேட்ரு. இது ஊருக்காரங்கிட்ட போகிறது தப்பு. ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அவனுக்கு 2 பொண்ணு இருக்குது. என்னை கேவலமாக பேசுனனால நான் அவன் பொண்ணையும் நான் கேவலமாக பேசுனேன். நான் பேசலைன்னு நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் பேசினேன் தான். என்னை அசிங்கப்படுத்தினா, நானும் லவ் பண்ணி கல்யாணம் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினால நான் அதனால் அவனை திருப்பி கேட்டேன். கேட்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்துலையும் யாருக்கும் கிடையவே கிடையாது. இதில் வந்து அவனுடைய பணத்தை அவன் குழந்தைக்கு கொடுக்காத அளவுக்கு அவனை ஒரு பைத்தியக்காரனை ஆக்கி மிரட்டி கையெழுத்து வாங்கி இன்னும் பணமே தரலையாம். பணமே கொடுக்காம பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி போர்ஜரி பண்ணி ஸ்ரீதர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவனை பணம் கொடுக்காம அவன் வீட்டை அவன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணி நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து இருக்கிறது தடால இருக்கிறதுனால எனக்கு அங்கேருந்து வீட்டை ஏமாற்றிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. ஸ்ரீராம் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு காரணம் ஊர்க்காரங்களும் ஸ்ரீதர் பொண்டாட்டிக்கு ஃபுல் உரிமை இருக்குது. ஏன்னா அவனை ஸ்ரீராம் வச்சுனிருந்தால, அதனால் வந்து அவள் மாதிரி பண்ணுறா. அந்த சொத்து கலையும் போது அவன் ஈபியில் லஞ்சம் வாங்கி எல்லா வேலையும் பார்த்துன்னுக்குறான்.
சொத்துக்களை இவனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது அவன் மேலே சொல்கிறதுக்கு. இந்த கேவலமான பொழப்பு பிழைக்கிறதுக்கு அவன் ஒரு புரோக்கர் வேலையை பார்க்கலாம். இது சத்தியமாக சொன்னேன், அதெல்லாம் ஒரு புரோக்கர் வேலை பார்க்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுங்கள். ஒரு கூட பிறந்தவங்க சொத்தை ஏமாற்றி தின்றவன் பின்காலத்தில் அனுபவிப்பாங்க. அந்த நீலாங்கிற சின்ன நீலாங்கிற குப்பத்தில் அந்த ஸ்ரீதர் என்ன கஷ்டப்படுறான்னு நானும் பார்ப்பேன். அவனை அண்ணன்னு சொல்லிக்க எனக்கே வெக்கமாக இருக்குது. கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை கேவலமாக பேசுகிறவன் அவன். எச்சையிலும் 1 நம்பர் எச்ச. அதுவும் தாளங்குத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறா பாருங்க, அனிதான்னு. அவள் அதை விட கேவலமானவ, அவ்வளோ மோசமானவ. ஊருக்காரங்க பேசுனாங்க பார்த்தீங்களா, சப்போர்ட் பண்ணி. அவங்க சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு.